அடுத்து வரக்கூடிய 9 நிமிஷம் 55 செகண்ட் உங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடியதா இருக்கலாம். உங்களுடைய வளமான எதிர்காலத்துக்கான ஒரு சரியான முதலீட்டுக்கு ஒரு அற்புதமான முகாந்திரமா அமையலாம். எல்லாத்துக்கும் மேல உங்களை நீங்க லட்சாதிபதியா கோடீஸ்வரரா மாத்திக்கிறதுக்கான அந்த 9 நிமிஷம் 55 செகண்ட் இதோ இப்ப ஆரம்பிக்குது. மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூ. ஏன் இங்க இடம் வாங்கணும்? சென்னை மாநகரில இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த இடத்துக்கான பேருந்து வசதி அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அவ்வளவு ஏங்க அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம் இந்த பகுதிகளில் இருந்தும் பேருந்து வசதி இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனைப்பிரிவுக்கு பக்கத்துல தான் டான் பாஸ்கோ பள்ளிகளும் அமைஞ்சிருக்கு. டெல்பி, டிவிஎஸ், ஆம்சன், எஸ்கே பிரிண்டட் சர்க்யூட் கெமிக்கல்ஸ்னு நம்மளுடைய மனையை சுத்தி எக்கச்சக்கமான தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கு. திரு இருதய ஆண்டவர் ஆலயம் அது மட்டும் இல்லாம பெங்களூர் NH4 ரோடு 10 நிமிஷ பயண தூரத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. கடம்பத்தூர் ரயில் நிலையம் நம்மளுடைய மனைக்கு ரொம்ப அருகில இருக்கு. அது மட்டும் இல்ல உலர் துறைமுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிரை போர்ட் அதுவும் நம்மளுடைய மனைக்கு ரொம்ப அருகில தான் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ITC குழுமத்தினுடைய ஒரு அற்புதமான நட்சத்திர ஹோட்டல் நம்மளுடைய மனைக்கு ரொம்ப அருகில அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய மனையை சுற்றி வீடுகள் அண்ட் எக்கச்சக்கமான குடியிருப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம குடிநீர் வசதி 20 அடியில இருந்து கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளுடைய மனைக்கு பக்கத்திலையும் நிறைய உயர் கல்வி மையங்களும் அதே மாதிரி தொழில் நிறுவனங்களும் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்தினுடைய மதிப்பை உலகுக்கே எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சோழீஸ்வரர், காசி விஸ்வநாதர் கோயில், ராகவேந்திரர் கோயில், நாகாத்தம்மன் கோயில், பச்சையம்மன் கோயில், இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க எக்கச்சக்க கோயில்கள் இருக்க இந்த மனை தான் தங்குறதுக்கான சரியான இடம்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாவே நம்ம மனசுக்கு வரக்கூடியது எந்த பிரச்சனையும் இல்லாம வாங்கணும் அப்படின்றதா. அந்த வகையில ஒரு சிறந்த சட்ட வல்லுநர் கிட்ட முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் தான் நம்மளுடையது. இப்போ சொல்லுங்க, மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூல ஏன் இடம் வாங்க கூடாது? அது சரிப்பா, இந்த மப்பேடுன்றது எங்க இருக்கு? பக்கத்துல ஏதாவது முக்கியமான இடங்கள் இருக்கா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து 10 நிமிட பயண தூரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மப்பேடானது கூடிய விரைவில் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய முதல் மனைப்பிரிவு அப்படின்ற பெருமையை நம்மளுடைய ரிச் இந்தியாவினுடைய மனைப்பிரிவுக்கு கொடுத்தே தீரும். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்னா என்ன அப்படின்ற உங்களுடைய கேள்விக்கு இதோ பதில். This existing airport in Chennai is getting a facelift, but it might just not be enough to cater to the growing passenger density in the coming years. Plan for a greenfield airport has been in the anvil for a long time, but the state government is now moving the plans for a second airport at Sriperumbudur on fast forward. This industrial area 45 km northwest of Chennai houses conglomerates like Hyundai, Nokia, Samsung and many more. Airports Authority officials will soon be invited to present a second report on the new airport plan. The state government recently had a meeting with Revenue Department officials and the collector of Kanchipuram district. ஆமாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய பொருட்செலவுல கட்டப்படக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட். அண்ட் இந்த ஏர்போர்ட் நம்ம மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த NDTV நியூஸ் அது மட்டும் இல்லாம டைம்ஸ் நவ், நியூஸ் எக்ஸ், ஆஜ் தக்
போன்ற பல்வேறு தேசிய ஊடகங்களும், அதே நேரம் தி ஹிந்து தமிழ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினமலர், தினகரன், தினத்தந்தி உட்பட பல்வேறு நாளிதழ்களையும் இந்த செய்தியானது ஏற்கனவே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கண்டிப்பா கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இது புது சென்னை அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ பூர்வீக சென்னையில இருந்து புது சென்னைக்கு குடிபெயரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரைட் சாய்ஸ் மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூ. அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய 2000 கோடி, நடுவண் அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய 20,000 கோடி, அது மட்டும் இல்லாம பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை நம்பி அதை சுற்றி கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கும் மேல முதலீடு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல இல்ல இன்னும் ஒரு சில மாதங்கள்லயே மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூல வாங்கக்கூடிய உங்களுடைய மனையின் மதிப்பானது எவ்வளவு தூரம் அதிகமாக போகுதுன்னு. அது சரி, இதை ஏன் நான் ரிச் இந்தியா கிட்ட வாங்கணும்? தான் மட்டும் ரிச் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இந்தியாவை ரிச் ஆக்கணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோடு ரிச் இந்தியன்ஸை உருவாக்குறதுக்காக உருவெடுத்தது தான் இந்த ரிச் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். பிசினஸ் வித் சேரிட்டி அப்படின்ற அந்த ஒரு டேர்முக்கு புது அர்த்தத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வர்த்தகவியலாளர்களுக்கும் போதிச்சுட்டு இருக்கு நம்மளுடைய ரிச் இந்தியா. அப்படின்னா அதுக்கு மிகையே இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களுடைய கனவான நம்மளுடைய கனவான ரிச் இந்தியன்ஸை உருவாக்குறதுக்காக 10,000 ரிச் இந்தியன்ஸை தமிழகத்துல உருவாக்கணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறதா நம்மளுடைய ரிச் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனி. ரிச் இந்தியா ஃப்ரீ IAS IPS அகாடமி மூலம் சிறந்த தலைவர்களை நாட்டுக்கு கொடுக்கிறதும் அண்ட் நல்ல கல்வியை தரமா கொடுக்கணும், விலை இல்லாம கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோட செயல்பட்டு இருக்க நம்மளுடைய ரிச் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதுவரையிலும் லட்சக்கணக்கான தமிழர்களுடைய மத்தியில ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனமா அவங்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கு. அப்படின்றதுதான் ரிச் இந்தியா கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இந்தியாவை வல்லரசாக்கணும் அப்படின்னு நினைக்கிற பலருக்கு மத்தியில இந்தியா இப்பவே வல்லரசாதான் இருக்கு அப்படின்றத உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரே தலைவரா இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிச் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் MD அண்ட் சேர்மன் டாக்டர் டி அருளானந்த் அவர்களுடைய இந்த படையில நீங்களும் சேர்றதுக்கான சரியான வாய்ப்பு இது. புது இளையத்தை உண்டாக்கவா, இளையவனே மழை தண்ணீர் பொன் செய்வோமா, துளிகள் கூடி ஆறாகும் நீ வரலாற்றில் துளியாகவா, வலியவனே உன் வலது கரமணையாகும் வா, இரு மலைகளை பொருத்தி நதிகளை நிறுத்தி கோவில் ஒன்று கட்டுவோம். அது சரி, ஏன் ஸ்டானிஸ் அவென்யூல இப்ப இடம் வாங்கணும்? ஏன்னா இப்ப நீங்க வாங்கலனா எப்ப வாங்க முடியும்? அறிமுக சலுகையா எக்கச்சக்கமான சலுகைகளோட இப்போ ஸ்டானிஸ் அவென்யூல உங்களுக்காகவே உங்களுக்கு பிடித்த அத்தனை வீட்டு மனைகளும் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்களே வாங்கணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு பிடித்தமான பிளாட் நம்பர் வேணும் அப்படின்னா அதை நீங்க இன்னைக்கே புக் பண்ணாதான் அதற்கான வாய்ப்பும் பிரகாசமா இருக்கு. ரொம்ப வேகமாவே ஏற்கனவே விற்பனை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூல உங்களுடைய மனை பிரிவுகளை நீங்க புக் பண்றதுக்கான சரியான நேரமும் இதுதான். இதே மனை பிரிவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்கள வாங்க வைக்கிறதுக்கான சரியான தருணமும் இதுதான். எல்லாம் சரிப்பா, இப்போ நான் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோவை இப்போ காமிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிச் இந்தியன் அவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு நிச்சயமா நம்மளுடைய மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூல ஒரு அற்புதமான மனைப்பிரிவு வேணும்னு. அண்ட் அவங்களே முழுமையா பொறுப்பேற்று உங்களை நிச்சயமான முறையில ஒரு முதலாளியாக்கணும் அப்படின்ற ஒரே கனவோட உங்களை மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூக்கு சைட் விசிட் கூட்டு வருவாங்க. நீங்க அந்த இடத்த நல்லா பார்த்து ஆராய்ஞ்சு சந்தோஷமா அனுபவிச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய மப்பேடு ஸ்டானிஸ் அவென்யூல நிச்சயமா உடனடியா உங்களுடைய இடங்களை புக் பண்ணலாம். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட ரிச் இந்தியன் கூட நம்மளுடைய சைட்டுக்கு வந்தா மட்டும் போதும். என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, கோல்டு தேடி சொன்னோம்.
அடேங்கப்பா, சொல்லி வச்ச மாதிரி சரியா 9 நிமிஷம் 55 செகண்ட்ல இவ்ளோ நல்ல விஷயங்களை அற்புதமான முறையில தொகுத்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? எப்பயுமே சொன்னதை சொன்ன நேரத்துல சொன்ன மாதிரியே செய்யறதுதான் நம்மளுடைய ரிச் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சோ யோசிக்காம ரிச் இந்தியால நீங்களும் நிலம் வாங்குங்க. ரிச் இந்தியனா கூடிய விரைவில் மாறுங்க.